என்ன ஆண்டாள், அடியேன் வந்ததை கூட கவனிக்காமல் இந்த அட்டிகையே அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? புதிது போல் தெரிகிறதே. ஆம் சுவாமி, புதிதுதான். ஏன், அம்மாவின் ஆபரணங்களை அணிந்து அழுத்து விட்டதா? புதிதாக வாங்கியிருக்கிறாயே. சுவாமி, நான் உங்கள் அம்மாவை பார்த்ததில்லை என்பது உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்ததும் அவர் படத்திற்கு முன் சென்று அவரை வணங்கிவிட்டுதான் மற்ற பணிகளை செய்கிறேன். மானசீகமாக அவர்கள்தான் என்னை வழிநடத்தி செல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆபரணங்கள் எனக்கு எப்படி அலுத்து போகும்? அதை அணியும் பொழுது அவர்களே என்னுடன் வாழ்வதாகத்தான் நான் கருதுகிறேன். சரி, அப்படியென்றால் இந்த புதிய அட்டிகை எதற்கு? இன்று நாம் காஞ்சிபுரம் செல்கிறோம் அல்லவா? ஆமாம். ஆனால் அடியேன் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லவில்லையே. என் கேள்வியிலேயே பதில் அடங்கியுள்ளது சுவாமி. புதிர் போடாமல் சொல்ல ஆண்டாள். நாம் காஞ்சிபுரத்திற்கு போவதற்கும் இந்த அட்டிகைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நிறைய இருக்கிறது சுவாமி. அங்கு என் சிநேகிதி தஞ்சா இருக்கிறாள் அல்லவா? வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம். அதனால் இதை அவளுக்கு பரிசாக கொடுக்கலாம் என்று வாங்கினேன். எப்பொழுது புரிந்ததா இந்த அட்டிகைக்கும் காஞ்சியம்பதிக்கும் என்ன சம்பந்தம் என்று? ஆண்டாள், தஞ்சாவின் மீது உனக்குள்ள அன்பையும் நட்பையும் நினைத்து எனக்கு பெருமையாக இருக்கிறது. குறுகிய காலத்தில் நீங்கள் இருவரும் இணைப்பிரியா சிநேகிதிகள் ஆகிவிட்டீர்கள். ராமானுஜ சுவாமிகள் மீது அடியேனுக்குள்ள அதே அன்பையும் பாசத்தையும் பந்தத்தையும் நீ தஞ்சா மீது வைத்திருக்கிறாய். உன் தோழிக்காக நீ அட்டிகை வாங்கியிருக்கும் உன் நல்ல மனதை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இப்பொழுது தஞ்சா இருக்கும் நிலையில் இதை அவள் விரும்புவாளா? ஏன் சுவாமி, விரும்பாமல் என்ன? தங்க ஆபரண அணிகலன்களை விரும்பாத பெண்கள் யாரும் இருக்க முடியாது. என் விருப்பத்திற்காக இதை அவளுக்கு கொடுக்க போகிறேன். அதேபோல் அவள் விரும்பும் ஒரு பொருளும் அவளுக்கு கொடுக்க இருக்கிறேன். அது என்ன பொருள்? அவள் விரும்பும் பொருள் உங்களுக்கும் தெரிந்ததுதான். என்னவென்று யூகிக்க முடிகிறதா? புடவையா? இல்லை. வேறு என்ன? அதிரசம். அதுவும் தஞ்சாவிற்கு மிகவும் பிடிக்கும் தானே? யோசித்துதான் நீ ஒவ்வொன்றையும் செய்கிறாய். உன் சிந்தனையையும் செயலையும் நினைத்தால் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் இருவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருப்பதை பார்க்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என்ன, காஞ்சிபுரம் புறப்படுவதற்கு தயாராகிவிட்டீர்களா? அப்பா, நீங்களும் எங்களுடன் வந்தால் நன்றாக இருக்கும். இல்லை அம்மா, நீங்கள் இதுபோல் செல்லும் போதுதான் நான் க்ஷேத்ராடனம் செல்ல இயலும். முழுமையான வானப்பிரஸ்தத்தை மேற்கொள்ள இயலவில்லை என்றாலும் நான் சிறிது சிறிதாக அதை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். மேலும் கூரேசனுக்கு ராமானுஜனுடன் தனிப்பட்ட முறையில் பேச பல விஷயங்கள் இருக்கலாம். அதே போல உனக்கு தஞ்சாவிடம் பேசுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வெகு நாட்களுக்கு பிறகு உன் உற்ற தோழியை சந்திக்கப் போகிறாய். நான் அங்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? அங்கு அனைவரையும் விசாரித்தேன் என்று மட்டும் மறக்காமல் சொல்லிவிடு. நமஸ்காரம் எஜமான். நமஸ்காரம். வா நாலூரான். வாசலில் வண்டி தயாராக இருக்கிறது. நாலூரான், இவர்கள் இருவரும் காஞ்சிபுரம் செல்கின்றனர். நான் க்ஷேத்ராடனம் செல்கிறேன். அதனால் இந்த பண்ணையை சரிவர பார்த்துக் கொள்ள வேண்டிய மொத்த பொறுப்பும் உன்னுடையதாகிறது. நாளைய தினம் வார ஊதியம் கொடுக்கும் தினம். பணியாளர்களுக்கு சரியாக ஊதியத்தை கொடுத்துவிடு. அதேபோல் ஐயம்பேட்டையிலிருந்து நெல் மூட்டைகள் ஓரிரு தினங்களில் வந்துவிடும். அதையும் நம் கிடங்குகளில் பார்த்து அடுக்கி வைத்துவிடு. இதுவரை இந்த சாவிக்கொத்தை நான் யாரிடமும் கொடுத்தது கிடையாது. ஓரிரு முறை கூரேசனிடம் கொடுத்திருக்கிறேன். இதில் எல்லா சாவிகளும் உள்ளன, குறிப்பாக கஜானாவின் சாவி. அதனால் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்படு. நாலூரான், நான் சொல்வது புரிகிறதா? நன்றாக புரிகிறது எஜமானரே. சதுர்வேதி மங்கலத்தில் இருந்தபோது கோவில் சார்ந்த எல்லா சாவிகளும் என்னிடம்தான் இருக்கும். அதனால் அதை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். என் மீது இந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நாலூரான், நீ எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்வாய் என்பது தெரியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பணியாளர்களிடம் சற்றே அனுசரித்து நடந்து கொள். அவர்கள் உன்னை பற்றியோ நீ அவர்களை பற்றியோ புகார் செய்யும் அளவிற்கு நடந்து கொள்ளாதே. எவ்வித உரசலும் விரிசலும் இல்லாமல்
என் ஸ்தானத்தில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு செயல்பட. நீங்கள் கவலை கொள்ளாமல் நல்லபடியாக நிம்மதியாக சென்று வாருங்கள். நீங்கள் சொல்லியதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நான் செயல்படுகிறேன். எங்களுக்கும் உன் மீது நம்பிக்கை இருக்கிறது. குரேசா, புறப்படலாமா? புறப்படுகிறோம் தந்தையே. வாருங்கள். ராமானுஜா. சுவாமி, வந்தனங்கள். தாசன் அடியேன். வந்தனம். பொறுத்தருள வேண்டும். தாங்கள் முன்பே வந்துவிட்டீர்களா? அடியேன் தங்களை கவனிக்கவில்லை. அதனால் ஒன்றும் பாதகமில்லை ராமானுஜா. அடியேன் உன்னை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன். அதனால் தான் அழைக்கவில்லை. தாங்கள் ஆச்சரியத்தால் அடியேனை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? அடியேனுக்கு விளங்கவில்லையே சுவாமி. அடியேன் தாங்கள் பணித்தபடி எப்பொழுதும் போல் அந்த வரதனின் நித்திய திருமஞ்சன திருக்குடத்திற்கு மங்கள நூல் சுற்றிக் கொண்டிருக்கிறேன். இது அடியேனின் அன்றாட பணிதானே சுவாமி. ராமானுஜா, நீ செய்யும் கைங்கரியத்தை அடியேன் ஆச்சரியத்தோடு பார்க்கவில்லை, உன்னையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தேன். சுவாமி, தங்களின் செயல்களில் 1000 அர்த்தம் இருக்கும். அதை இந்த சிறியனால் உணர முடியாது. தாங்களே அதற்கான காரணத்தை சொல்லி அருள வேண்டும். காரணம் இருக்கிறது ராமானுஜா. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு மகுடம் போன்றவரும், நம் சித்தாந்தம் வேரூன்றி கிளை பரப்பி தென்திசை முழுவதும் பரவியிருப்பதற்கு காரணமானவரும், ஆளவந்தார் என்றும் யமுனாச்சாரியர் என்றும் பெரிதும் கொண்டாடப்படுபவர் அடியேனின் ஒப்பற்ற ஆச்சாரியர். அப்பேற்பட்ட உத்தம சீலரை தரிசிக்க வேண்டும், அவருடைய திருநேத்திர கடாட்சம் தன்மீது விழ வேண்டும் என்று எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பாகவதோ உத்தமர்கள், பெரும் பண்டிதர்கள், செல்வந்தர்கள் காத்துக் கிடக்கிறார்கள். ஆனால் அவரோ உன்னை காண வேண்டும் என்று விரும்பினார் என்றால் உன் கீர்த்தியை என்னவென்று சொல்வது? சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆச்சாரியர் யமுனாச்சாரிய சுவாமியை அடியேன் இதுநாள் வரை சேவித்ததே இல்லை என்றாலும் தங்களின் மூலமும் அடியேனின் மாமா திருமலை நம்பி சுவாமி மூலமும் அவரின் பிரபாவங்களை செவியுற்றிருக்கிறேன். எப்பேற்பட்ட மகானவர்! நடமாடும் தெய்வமாக இருப்பவராயிற்றே அவர். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆச்சாரிய சீலர் அடியேனை காண விரும்பினார் என்றால் அதை அடியேன் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் சுவாமி. அடியேன் அவரை எங்கு சென்று சேவிக்க வேண்டும்? அவர் தற்போது எங்கு எழுந்தருளியிருக்கிறார்? தயவு செய்து உடனே சொல்லி அருள வேண்டும் சுவாமி. ராமானுஜா, நீ எங்கும் சென்று அவரை சேவிக்க வேண்டாம். அவர் தன் திருநேத்திரம் கொண்டு உன்னை பார்த்து விட்டார். சுவாமி, தாங்கள் சொல்வது ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்தில் இருப்பதாக அல்லவா அடியேன் அறிந்தேன்? ஆம், ஸ்ரீரங்கத்தில் தான் இருந்தார். இப்பொழுது மீண்டும் ஸ்ரீரங்கத்திற்கே எழுந்தருளி விட்டார். சுவாமி, தங்களின் புதிரான பேச்சு அடியேனை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. சற்று விளக்கமாக சொன்னால். விளங்கும்படியாகவே சொல்கிறேன். நேற்றைய தினம் ஆச்சாரியர் நம் காஞ்சியம்பதியில்தான் எழுந்தருளியிருந்தார். அடியேனுடைய மடத்தில்தான் தங்கியும் இருந்தார். ஆச்சாரியரா நம் காஞ்சியம்பதிக்கு வந்திருந்தாரா? தங்கள் மடத்தில் எழுந்தருளி இருந்தாரா? அடியேனுக்கு இது தெரியாமல் போயிற்றே. நடந்து முடிந்த சதசில் தத்துவ ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தியதால் தத்துவத்தின் பிரதிநிதியான ஆச்சாரியரின் வருகை தெரியாமல் போய்விட்டதே. என்னே அடியேனின் துர்பாக்கியம் சுவாமி. தாங்கள் தெரியப்படுத்தி இருந்தால் உடனே வந்து அவர் பொற்பாதங்களில் பணிந்திருப்பேனே. ராமானுஜா, ஆச்சாரியர் தன் வருகையை மிகவும் ரகசியமாகத்தான் வைத்திருந்தார். அடியேனும் அவரது பிரவேசத்தை குறுகிய காலத்தில்தான் அறிந்தேன். இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த முறையில் அவரை வரவேற்க முடியாமல் போனது அடியேனுக்கும் மிகப்பெரிய மனக்குறைதான். சுவாமி, இருந்தும் தாங்கள் அவரை சேவிக்கப் பெற்றீர்கள். அடியேனுக்கு அப்பாக்கியம் பெற முடியாமல் போயிற்றே. அடியேனின் துர்பாக்கியத்தை என்னவென்று சொல்வது? அவரது கடாட்சத்தை பெற முடியாத அடியேன் மிகவும் துர்பாக்கியசாலிதான். இல்லை ராமானுஜா, நிச்சயம் நீ பாக்கியசாலிதான். அந்த உத்தம சீலரை நீ சேவிக்காவிட்டாலும் ஆச்சாரியர் தன் திருநேத்திரங்களால் உன்னை கடாட்சித்து விட்டாரே. ஆச்சாரிய சிரேஷ்டரான ஸ்ரீ யமுனாச்சாரிய சுவாமிகளின் குளிர்ந்த கடாட்சம் உன்மேல் விழுந்து விட்டது. அதற்கு இந்த அடியேனே சாட்சி. எனவே நீ கவலை கொள்ள வேண்டாம் ராமானுஜா.
அவர் உன்னை காண விரும்பியே இங்கு வந்திருக்கிறார். உன்னை கடாட்சித்தும் விட்டார். சுவாமி, தாங்கள் சொல்லச் சொல்ல அடியேனின் மேனி சிலிர்க்கிறது, உள்ளம் கரைகிறது. ஆச்சாரியரின் கருணையை எண்ணி எண்ணி அடியேனின் தேகம் பூரிப்படைகிறது. ஆச்சாரியர் அடியேனைக் காணவே காஞ்சியம்பதி வந்தார் என்கின்ற போது அடியேனின் மனம் திக்குமுக்காடி போகிறது. ஆச்சாரியரின் திருப்பார்வை அடியேன் மீது விழுவதற்கு அடியேன் தகுதியற்றவராக இருந்தும் அது இன்று நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அடியேனின் தகப்பனார் ஆசிகள்தான். அவரது ஆத்மா அடியேனை காத்தும் ஆசிகளை நல்கியும் வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை சுவாமி. அத்தோடு மாமா திருமலை நம்பி சுவாமி மற்றும் தங்களின் பூரணமான திருவருளும் முக்கியமான காரணங்கள் சுவாமி. தங்களோடு அவசியம் ஸ்ரீரங்கம் சென்று ஆச்சாரியரை நேரில் சேவிக்க வேண்டும் என்ற ஆவல் அடியனுக்கு அதிகரித்து விட்டது சுவாமி. மிக்க மகிழ்ச்சி ராமானுஜா. இருப்பினும் அதற்கு காலம் கைகூடி வர வேண்டும், சந்தர்ப்பமும் வாய்க்க வேண்டும், எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாத சூழல் அமைய வேண்டும். தாங்கள் சொல்வதும் சரிதான் சுவாமி. அடியனுக்கு தற்போதுள்ள நிர்பந்தப்படி எங்கும் வர இயலாதது போல்தான் தோன்றுகிறது சுவாமி. நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? சுவாமி, பாடசாலை இல்லாத நாட்களில் கோயில்களுக்கு தேவையான ஹோம திரவியங்களை கொடுக்கும் பணியை ஜீவனோபாயமாக செய்ய இருக்கிறேன் சுவாமி. அடியேனின் குடும்ப சூழ்நிலையை மனதில் கொண்டு இக்காரியத்தை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்தில் அடியேன் இருக்கிறேன் சுவாமி. ஆகவே உடனடியாக ஸ்ரீரங்கம் செல்வதற்கு நேரம் கிடைக்குமா என்று தெரியவில்லை. மாலை பொழுதில் நித்தியப்படி தங்களை தரிசித்து பாசுரங்களின் விளக்கமும் சம்பிரதாயங்களின் தத்துவங்களையும் அறிந்து வந்த அடியேன் இனிமேல் அதற்கும் அதிகமான நேரம் ஒதுக்க முடியுமா என்று தெரியவில்லை சுவாமி. சுவாமி, தாங்கள் ஏதும் சொல்லவில்லையே. இந்த மௌனத்திற்கு பொருள் என்ன? ராமானுஜா, இதற்கு முன்பு உன்னை பெருமிதத்தோடும் ஆச்சரியத்தோடும் பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அடியேனுடைய ராமானுஜனா இப்படி பேசுகிறான் என்ற ஆதங்கத்தில் பார்க்கிறேன். சுவாமி, அடியேன் பிழையாக ஏதாவது பேசிவிட்டேனா? உன்மீது எந்த பிழையும் இல்லை ராமானுஜா. உன் குடும்பத்தாரும் மற்றவர்களும் நீ வியாபாரத்தில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அதில்தான் பிழை இருக்கிறது. ராமானுஜா, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மற்றவர்களைப் போல சாதாரணமானவன் அல்ல. அன்றாட தேவைக்காக தன் காலத்தை வீணடிக்கும் சராசரி மனிதனும் அல்ல. எப்போது ஆச்சாரியரே உன்னை காண வேண்டும் என்று உன்னை தேடி இங்கு வந்து விட்டாரோ அப்பொழுதே நீ உன்னதமானவன் என்பதையும் சம்பிரதாயத்திற்கான உயர்ந்த பொக்கிஷம் என்பதையும் அடியேன் உணர்ந்து கொண்டேன். அப்படிப்பட்டவன் லௌகிக லாபத்தை பற்றி சிந்திப்பதும் அதற்காக தன் நேரத்தை செலவிட முனைவதும் சரியல்ல ராமானுஜா. உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயம் இந்த வரதன் அருள்வான். உன் வாழ்க்கை வரதனின் கையில் இருக்கிறது. அப்படி இருக்க நீ ஜீவனோ உபாயத்திற்காக ஒரு பணியை கைகொள்வது உச்சிதமல்ல ராமானுஜா. தங்களின் ஆதங்கம் அடியேனுக்கு புரிகிறது சுவாமி. இந்த பூஜா திரவிய வியாபாரம் பற்றி அடியேனுடைய பாரியாள் முன்னிலைப்படுத்தி பேசிய போது அடியேன் மறுக்கத்தான் செய்தேன். ஆனால் இதே விஷயத்தை அம்மாவும் சொன்னபோது அடியேனால் மறுக்க முடியவில்லை. முகத்தில் அடித்தார் போல் உடன்பாடில்லை என்று சொல்ல முடியவில்லை சுவாமி. இருக்கலாம், ஆனால் நிச்சயம் காந்திமதி தாயார் தன் மனமுகந்து உன்னை வியாபாரத்தில் ஈடுபடும்படி சொல்லி இருக்க மாட்டார். உனக்கும் உன் பாரியாளுக்கும் ஜீவனோ உபாயம் பற்றி பலவாறான சச்சரவுகள் உருவாகாமல் இருப்பதற்காக அப்படி சில வார்த்தைகளை காந்திமதி தாயார் சொல்லி இருக்கலாம். அவருடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது சரிதான். உங்கள் இருவரின் நலம் விரும்பியாக அல்லவா உன் தாயார் இருக்கிறார். ஆனால் நம் எல்லோருக்கும் நலம் விரும்பி யமுனாச்சாரிய சுவாமிகள். இகத்தில் மட்டுமின்றி பரத்திலும் நாம் நன்மை அடைய வேண்டும் என்று சிந்திப்பவர் அவர். அவருடைய அபிலாஷை, ஆர்வம், ஆக்ஞை எல்லாம் நீ சம்பிரதாயத்தை வளர்க்க பாடுபட வேண்டும் என்பதுதான். இனம், மதம், குலம் என்ற பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் உய்விக்க வேண்டும் என்பதுதான். நிர்பந்தத்தால் நீ எடுக்கப் போகும் இந்த வியாபார சுமை உன் காலத்தையும் நேரத்தையும் அறிவையும் வீணடித்து விடும். அதற்கு நீ ஒருபோதும் உடன்படக்கூடாது ராமானுஜா. அதனால் நீ தற்போது கவனம் செலுத்த வேண்டியது உன் கல்வியிலும் தத்துவ ஆராய்ச்சியிலும் மட்டும்தான். உன்னால் பெரிய அளவில் சமுதாய மறுமலர்ச்சியும் சம்பிரதாய அபிவிருத்தியும் ஏற்பட போகிறது என்று யமுனாச்சாரிய சுவாமிகள் மிகவும் ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவர் உன்னை காண இங்கு வந்திருந்தார். எனவே
நீ உன் ஜீவனோபாயத்தை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. அன்றாட தேவைக்காக ராமானுஜன் பிறரிடம் கையேந்த போகும் நிலை நிச்சயம் உருவாகப் போவதும் இல்லை. நீ சாதிக்க பிறந்தவன் ராமானுஜா. சமுதாயத்தை பிரித்து வைத்திருக்கும் மேடு பள்ளங்களை ஆன்மீக ஞானம் கொண்டு சரி செய்ய வந்திருப்பவன் நீ. உள்ளத்தில் பள்ளம் கொண்டவர்கள் வெட்கி தலைகுனியும்படி உன் அன்பு வெள்ளத்தை நிறைக்கப் போகிறவன் நீ. இக்கலியில் 1000 ஆண்டுகளாக பொலிக பொலிக என்று திக்கட்டும் புத்தொளியை பரப்பப் போகிறவன் நீ. இதை மனதில் நிறுத்தி உன் லட்சியத்தை நோக்கி மட்டுமே நீ பயணித்து இரு. வேறு எதை பற்றிய சிந்தனையும் உனக்கு இப்பொழுது வேண்டாம். இதுதான் அடியேனுடைய விருப்பமும் ராமானுஜா. யோசித்து ஒரு நல்ல முடிவெடு. விக்கிரகத்தில் சுடர்விடும் இத்திருமுகத்தை இன்று நேராகவே தரிசனம் கண்டேன். தேவாயின் அன்பே வா. பெண்களுக்கு தன்னம்பிக்கை மட்டுமல்லாமல் ஆண்கள் அரவணைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் அதிகப்படுத்துது இந்த படம். மொத்தத்தில் அம்மணி ஆலயமணி.